காலத்தில் எங்கள் பாட்டி ஊருக்கு போனால் இந்த பச்சைப்பயிறு உருண்டை தான் செஞ்சு கொடுப்பாங்க. சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5 6 உள்ளே போகிறதே தெரியாது, கணக்கே இல்லாமல் உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 கப்பு பச்சைப்பயிறு எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா குக்கரில் ஒரு விசில் போட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து பருப்பு வந்து குழையக்கூடாது. அப்புறம் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு ரொம்ப தண்ணியாகவும் திக்காக இல்லாமல் கரெக்டாக பதத்தை கரைச்சிக்கோங்க. அப்புறம் 2 கப்பு வெல்லம் இருக்குல்ல, அது போட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் 1 பாதியாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த வேக வச்சுருக்குல்ல பயிறு, அதையும் வந்து மிக்சியில் 1 பாதியாக வந்து அடிச்சிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த உருண்டையை வந்து இந்த மாவில் நல்லா கரைச்சிட்டு மிதமான சூட்டில் ஆயிலில் போட்டு 10 நிமிஷம் ஒரு சைடில் திருப்பி அகைன் 10 நிமிஷம் போட்டு எடுத்தால் சூப்பரான பச்சைப்பயிறு சுருண்டை ரெடி. அதுவும் எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தனால செம்மையாக சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி